Very good morning, my dear students. For this video presentation, I'll be explaining you the meaning of discipline. Just look at the lines displayed in this PPT, in this slide. It is said that discipline is a force that prompts an individual to serve rules and regulations and procedures to attain an objective. Here in this line, it is said that discipline is a force which prompts, that is, which wants an individual here in this case refers to the workers. Discipline is a force that wants a worker, that is an industrial worker, to serve as per the rules and regulations and procedures in the factory, available in the factory, to attain an objective, to reach the final objective. இப்போ இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா டிசிப்ளின் அப்படின்னாக்கா ஒழுங்குமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தமிழில் சொல்கிறோம். இந்த லைனில் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபேக்ட்ரியில் எப்போ நீங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸை அட்டைன் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை அட்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபேக்ட்ரிக்குள்ளே என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வேலை செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணினாங்க அப்படின்னாக்கா அதை டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறோம். டிசிப்ளின் ஒரு ஃபோர்ஸ் மாதிரி. அந்த ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபோர்ஸ். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஒர்க்கரை ஃபோர்ஸ் பண்ணுது. எதுக்கு? அதன் பிரகாரம் செயல்பட்டு ஃபேக்ட்ரியில் நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சு நம்மளோட ஆப்ஜெக்டிவ்ஸை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது லைனில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இண்டஸ்ட்ரியல் டிசிப்ளின் மீன்ஸ் ஒர்க்கிங் பை எம்ப்ளாயீஸ் அக்கார்டிங் டு ரூல்ஸ். எப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே இண்டஸ்ட்ரியல் டிசிப்ளின் என்ன இந்த லைனில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரூல்ஸ் பிரகாரம் வேலை செய்கிறாங்களோ, ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் வேலை செய்கிறாங்களோ, கோட் ஆஃப் காண்டக்ட் பிரகாரம் வேலை செய்கிறாங்களோ, இல்லை ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கோட் ஆஃப் காண்டக்ட் ஃபாலோ பண்ணி அதன் பிரகாரம் செயல்படுறாங்களோ, அதன் பிரகாரம் வேலை செய்கிறாங்களோ, அதுதான் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட் ஆஃப் காண்டக்ட்னா என்ன? கண்டக்ட்னா என்ன? பிஹேவியர். ஒரு ஒர்க்கர் ஃபேக்ட்ரிக்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் கொடுத்துருக்காங்க. லேட்டர் கிளாஸில் பார்ப்போம், அப்புறம் வரப்போகிற கிளாஸில் பார்ப்போம். அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிஹேவியர் தான் கோட் ஆஃப் காண்டக்ட். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டிசிப்ளின் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு கண்டினியூ வித் இட், இண்டஸ்ட்ரியல் டிசிப்ளின் சிக்னிஃபைஸ் ஆர்டர்லினஸ். ஆர்டர்லினஸ்னாக்கா ஆர்டர், முறையாக. எப்போ இண்டஸ்ட்ரியில் ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆர்டராக முறையாக செயல்படுறாங்களோ அது டிசிப்ளின் அப்படின்னு கூட சொல்லலாம். இட் இஸ் ஆப்போசிட் டு டிஸ்ஆர்டர். இப்போ இன்டிசிப்ளின் இஸ் ஆப்போசிட் டு டிசிப்ளின். அப்போ டிஸ்ஆர்டர்னாக்கா முறையாக இல்லாமங்கிறதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டரா. அதுதான் ஃபர்ஸ்ட் லைனில் இண்டஸ்ட்ரியல் டிசிப்ளின் சிக்னிஃபைஸ் ஆர்டர்லினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. It is a state where the employees are willing to abide by the company rules and orders and behave in the desired fashion. எப்போ ஒரு இது டிசிப்ளின்னா இது ஒரு நிலைப்பாடு, இட்ஸ் அ சிச்சுவேஷன், இட்ஸ் அ ஸ்டேட் அப்படின்றாங்க. என்ன நிலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் ஃபேக்ட்ரியில் தொழிலாளர்கள் எல்லாம் வில்லிங்காக, அவங்களா சுயமாக, வாலண்ட்ரியாக கம்பெனியில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை, கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆணை, தட் இஸ் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணி பிஹேவ் பண்ணுறாங்களோ, எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுதான் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஃபேக்ட்ரிக்குள்ளே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் தானாக முன் கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கம்பெனியில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆணைகள், ஆர்டர்ஸ் எல்லாரும் அதன் பிரகாரம் செயல்பட்டு, தட் இஸ் பிஹேவ் பண்ணி, எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பிஹேவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதை நம்ம டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் ஆல்சோ இம்ப்ளைஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் கேஆஸ். கேஆஸ்னால் டிஸ்டர்பன்ஸ், கச்சமுச்சான்னு சொல்கிறோம்ல, தட் இஸ் கேஆஸ், டிஸ்டர்பன்ஸ். எந்த ஒரு ஃபேக்ட்ரியில் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லையோ அங்கே நம்ம டிசிப்ளின் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இர்ரெகுலாரிட்டி எந்த ஃபேக்ட்ரியில் இல்லையோ, தட் இஸ் இர்ரெகுலாரிட்டி எந்த ஃபேக்ட்ரியில் இல்லையோ அங்கேயும் டிசிப்ளின் இருக்குன்னு சொல்லலாம். கன்ஃபியூஷன் இன் த பிஹேவியர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இர்ரெகுலாரிட்டி, டிஸ்டர்பன்ஸ் ஆர் கன்ஃபியூஷன் இன் பிஹேவியர் ஆஃப் ஒர்க்கர்ஸோட பிஹேவியரில் கேஆஸ் இல்லையோ,
irregularity இல்லையோ அதை நம்ம discipline அப்படின்னு நம்ம சொல்கிறோம். I will explain you once again. Discipline implies the absence of disturbance or any sort of irregularity and confusion with regard to behavior of workers. ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸோட பிஹேவியரில் கன்ஃபியூஷன் எதுவும் இல்லையோ, இர்ரெகுலாரிட்டி இல்லையோ, டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லையோ, அதுதான் நம்ம டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு இந்த லைன் சொல்லுது. இப்போ டு கண்டினியூ வித் த மீனிங் ஆஃப் டிசிப்ளின், இப்போ ஒரு டிசிப்ளினோட டெஃபினேஷன் என்னன்னு பார்ப்போம். கால்ஹூன் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிசிப்ளின் இஸ் அ ஃபோர்ஸ் தட் ப்ராம்ப்ட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் டு அப்சர்வ் ரூல்ஸ், regulations and procedures which are deemed to be necessary for the effective functioning of an organization. அப்போ நம்ம டிசிப்ளின் இஸ் அ ஃபோர்ஸ், அது ஒரு ப்ரெஷர், அது ஒரு ஃபோர்ஸ், அது ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லணும். தட் ப்ராம்ப்ட்ஸ், இந்த ஃபோர்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸை ப்ராம்ப்ட் பண்ணுது, சொல்லுது. ஆர் இண்டிவிஜுவல்ஸையும் ப்ராம்ப்ட் பண்ணுது, இல்லைனாக்க குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸையும் ப்ராம்ப்ட் பண்ணுது, சொல்லுது. என்ன சொல்லுது? ரூல்ஸை அப்சர்வ் பண்ணு, ரெகுலேஷன்ஸை அப்சர்வ் பண்ணு, நிறுவனத்துக்குள்ளே தட் இஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணு, விச் ஆர் டீம்டு டு பி நெசசரி. நிறுவனத்துக்குள்ளே எதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எதெல்லாம் நெசசரியோ அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு. எதற்காக? ஃபார் த எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். என்ன நோக்கத்துக்காக இந்த ஃபேக்ட்ரி, இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கோ அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ செய் அப்படின்னாக்கா, இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னாக்கா இட் இஸ் கால்ட் as டிசிப்ளின் அப்படின்னு கால்ஹூன் வேர்ட்ஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். தட்ஸ் இட். தேங்க்யூ.